இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி கடையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த கடையல் செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளியை விட கொஞ்சம் சின்ன தக்காளியாக ஒரு 8 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு 15-20 போல் பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 5 பல் பூண்டு மட்டும் சேர்த்தாலே போதும். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் செய்கிற கடையில் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு தூள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஏன்னா நமக்கு தக்காளியிலிருந்தும் நிறைய தண்ணி வரும். அதனால் இது எல்லாம் முங்குற அளவு ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நாம் ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைனா இதை ஒரு கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிட்டோன்னா நமக்கு இதை மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப நாம் அதை கடைஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை அது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா வெந்திருக்கிறதுனால கரண்டி வச்சு மசிச்சு விட்டாலே நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும். தக்காளி கொஞ்சம் அங்கங்கே தெரிகிறது பிடிக்காதுங்கிறவங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்று அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சி செய்கிற இந்த தக்காளி கடையல் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம என்ன தான் மசித்தாலுமே கொஞ்சம் நமக்கு வெங்காயம் தக்காளி அங்கங்கே தெரிய தான் செய்யும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த தண்ணியை இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கடையிலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னே நாம் இந்த கடையில் திரும்ப 1 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது சூடாகட்டும். இந்த டைமில் நாம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு காஞ்ச மிளகாய் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடையில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் ரெடி பண்ணியிருக்கிற தாளிப்பை இது கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டைமில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறமா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதுனால நமக்கு இனிப்பு சுவை எதுவும் வராது. இந்த தக்காளி புளிப்பு காரம் எல்லாத்தோடையும் சேர்ந்து கொஞ்சமாக இனிப்பு சேருது, சுவையை நல்லா அதிகரித்து தரும். எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம் கூடயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.